ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, நாளை நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் வரும். உன் வாழ்க்கை இருள் நீங்கி வெளிச்சம் தரும். நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கு. நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை நடக்கவில்லை என்று நினைத்திருந்தாயோ, அந்த காரியம் நிகழப் போகிறது குழந்தையே. உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது. துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உன்னிடமிருந்து நான் அகற்றிவிட்டேன். என் பிள்ளையை நான் எப்பொழுதும் துன்பப்பட விட மாட்டேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போல இருக்கும். ஆனால் அவற்றை தடைகள் என்று நினைக்காதே, வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்புகளை உருவாக்கு. உன் விருப்பம், உன் எதிர்காலம் எல்லாம் உன் கையில்தான் உள்ளது. உன்னை எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். எட்டாத உயரத்திற்கு நீ செல்வாய். உன் ஆசைகள் நிறைவேறும். எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னேறி செல் என் பிள்ளையே. என் படைப்பில் நீயும் திறமைசாலிதான். நீ நினைக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை எப்பொழுதும் குறைவாக நினைத்தவர்கள் உன் திறமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது. உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல். இந்த உலக வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது. எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும். நடக்கும்போது கால் சுடலாம், தடுக்கியும் விழலாம். வீழ்வது என்பது வெட்கம் அல்ல, எழுந்து வெல்வதுதான் பெரிது. வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாக நான் இருப்பேன். சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதே. உன் தாய் உன்னுடன் இருக்கின்றேன். நிச்சயம் வெற்றி பெறுவாய். உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வேன். நீ கவலைப்படாமல் இரு செல்லமே. உன் அருகில் இருப்பது உன் அம்மா என்பதை மறந்து விடாதே. சந்தோஷமாக இரு. நல்லது நடக்கும். நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும். நலமாய் வாழ்வாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்து சேர்ந்தது. அதை நிறைவேற்றுவதற்கான வேலைகளையும் நான் ஆரம்பித்து விட்டேன். இனியும் கவலை வேண்டாம் தங்கமே. என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்த பிறகும் நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக் கொண்டிருப்பது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைக்கிறது. உனக்கு சொந்தமானது உன்னிடமிருந்து பறிபோய் விடுமோ என்று பயப்படாதே. அது உனக்கு சொந்தம் என்றால் அதை உன்னிடம் ஒப்படைப்பது என் கடமை. என்னிடத்தில் சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளைகளை பாதுகாப்பதும் வழி நடத்துவதும் தான் இந்த தாயின் வேலை. என் குழந்தை, நியாயமான செயலை நிறைவேற்றுவது என் பொறுப்பு. உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்தில் கூறிவிட்டாய். இனி அதை பற்றி நினைக்காதே. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீ ஆசைப்பட்டு கேட்டது உன் கையில் இருக்கும். என் பிள்ளைக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல தொழில், திருமண வரன், குழந்தை பாக்கியம், அனைத்து நல்ல காரியங்களையும் நடத்தி நிறைவேற்றி வைப்பது என் கடமையாகும். நீ கவலைப்படாதே பிள்ளையே. இதுவரையில் எதுவும் நடக்கவில்லை. இதுவரையில் எதுவும் மாறவில்லை. இனிமேல் தானா எதுவும் மாறப்போகிறது என்று உன் மனதிற்குள் நினைக்கிறாய். நீ சொல்வது சரிதான். ஆம் குழந்தையே, இதுவரை எதுவும் மாறவில்லை என்பது உண்மைத்தான்.
அதற்கு காரணம் உன் கர்மா. இப்பொழுதுதான் உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்கான காலம் கனிய தொடங்கியுள்ளது. எந்த நாளுக்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல நாள் வந்து விட்டது. இனி உன் ஆசைகள், விருப்பங்கள், வேண்டுதல்கள் என அனைத்தும் நிறைவேறும். இது சத்தியம். என்னை நம்பினால் என் வார்த்தையையும் நம்பு. என்னை உன் கண்களால் பார்த்திருக்க மாட்டாய். ஆனால் என் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய். ஏனென்றால் நீ அதிகமான அழுத்தத்திலும் கஷ்டத்திலும் இருக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் ஆறுதல் வார்த்தைகளை உன்னிடத்தில் சேர்த்திருக்கின்றேன். என் வார்த்தைகளில் என்னை உணர்ந்திருப்பாய். பிள்ளையே, நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கிறேன். உன்னை எந்த தீய சக்தியையும் நெருங்க விடாமல் நான் பாதுகாக்கின்றேன். இனி உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். சகல செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ்வாய். உன் தாய் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். பிள்ளையே, எப்பொழுதும் ஒன்றை மட்டும் முழுமையாக நம்பு. உன்னோடு உன் தாய் துணை இருக்கின்றேன் என்று நம்பு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.